everyone, hope you all are doing good. So video post பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணனாலே வந்து என்னால் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எனக்கு வேறு பிரேக் தேவைப்பட்டுச்சா, சரி ஓகே அப்படி பிரேக்கும் எடுத்த மாதிரி ஆச்சு, ஒர்க்கும் முடித்த மாதிரி ஆச்சு. ஸோ எல்லாமே ஓவர் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். எப்பவும் போல் வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே என்ன ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐப்ரோ ரிலேட்டட் கொஷினாக தான் இருக்கும். நான் வந்து எந்த பார்லருக்கு போகிறேன், எந்த பார்லரில் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் என்னோட ஐப்ரோஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்லர் போவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் எப்போ போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் பார்லர் போவேன். அதுவும் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போவேன். மற்றபடி வந்து நார்மலாக கேஷுவல் அவுட்டிங்லாம் போனேன் அப்படின்னா நானே பண்ணிக்குவேன், ப்ராப்ளமே கிடையாது. நானே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன். இருந்தாலும் அந்த ஒரு ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன்ல, அந்த டைமில் மட்டும்தான் வந்து பார்லர் போவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எப்படி வீட்டிலே வந்துட்டு என்னோடய ஐப்ரோவை ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னோடய ஐப்ரோஸ் பார்க்குறப்பவே தெரியும் அது எந்த அளவுக்கு ஷேப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோடய ரைட் சைடு ஐப்ரோவில் தான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து எனக்கு எண்டில் வந்து அவ்வளோவா ஹேர் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் 10th படிக்கிறப்போ ஒரு அடிபட்டுச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் எனக்கு வந்து ஹேர் வளர்ந்துருக்காது. ஸோ வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் ஐப்ரோஸில், சில பேருக்கு வந்து டார்க்காக இருக்கும். ஸோ 2 பேருக்கும் காமனாக இருக்க மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐப்ரோ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து நம்ம தின்னான ஐப்ரோவில் பண்ணால் எப்படி இருக்கும், திக்கான ஐப்ரோவில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படின்றனால தான் இந்த சைடு ஐப்ரோவில் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணிலாம் தைப்போம்ல, ஸோ அந்த நூலில் வந்து உங்கள் காஜல் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் காஜல் வந்து அந்த நூலில் ஒட்டிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து உங்கள் ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து நல்லா ப்ரிசைஸாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஐப்ரோ பென்சில் வச்சே போடலாம், பட் வந்து இந்த மாதிரி போடுறப்போ ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ தட் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் உங்கள் ஐப்ரோ வந்துட்டு ட்ரிம் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னோட ஐப்ரோவை ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பர்சனல் டெக்னிக் இது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹேர்லாம் இருக்கும்ல, அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ட்வீசர் வச்சு ப்ளக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஹேரையும் ப்ளக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஐப்ரோ மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஐப்ரோக்கு மேலே கீழே ஐப்ரோவில் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ரேசர் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோக்குன்னே தனியாக ரேசர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேசர் எடுத்துக்கோங்க. அந்த ரேசர் வச்சு நீங்கள் வந்து சின்ன சின்ன ஹேர்லாம் வந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ட்வீசர் வச்சு பெரிய ஹேர்லாம் ரிமூவ் பண்ணேன். இப்போ வந்து ரேசர் வச்சு சின்ன ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நீங்கள் மொத்தமாகவே வந்துட்டு ரேசர் வச்சு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு தனியாக ட்வீசர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசரில் வந்து சின்ன ஹேர்லாம் வந்து அழகாக ரிமூவ் ஆயிரும். பட் இந்த பெரிய ஹேர்லாம் வந்து நீங்கள் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி குச்சி குச்சியாக தெரியும், நல்லாவே விசிபிளாக தெரியும். உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல ஷேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கரெக்டாக தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ட்வீசர் ரேசர்னு ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன், தனித்தனி ஹேர் டைப்புக்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஐப்ரோவை ஷேப் பண்ணுறதுக்கு, ட்ரிம் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற இன்னொரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு உங்கள் ஹேரெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூலி வச்சு உங்கள் ஹேரை வந்து மேலே பார்த்து கோம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஒரு லைன் போட்டிருப்பீங்கள்ல, அந்த லைனை தாண்டி இருக்க ஹேரெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஹேர் தான். ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவராகவே ட்ரிம் பண்ணுவேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் ஓவர் பர்ஃபெக்ஷன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்துட்டு ஷேவ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஹேர் எந்த டைரெக்ஷனில் வளர்ந்துருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் ஷேவ் பண்ணணும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பம்ப்ஸ் வரும். அப்படி இல்லைனா வந்து இன்க்ரோன் ஹேர் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு வராது. அதனால தான் நான் வந்துட்டு எல்லா டைரெக்ஷன்லையும் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரே டைரெக்ஷனில் ஹேர் எந்த டைரெக்ஷனில் வளர்ந்துருக்குமோ அந்த டைரெக்ஷனில் தான் பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி எந்த டைரெக்ஷனில் வேணும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே டைரெக்ஷன்லேயே ஹேர் வளர்ந்துருக்க டைரெக்ஷன்லேயே வந்துட்டு பண்ணுங்கள். அதுதான் நல்லது. சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக ஐப்ரோவை ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அழிச்சிடலாம். அழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோடய ஐப்ரோ, அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு என்னோடய ஐப்ரோ வந்து பெட்டராக மாறி இருக்குது ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்காக லைட்டாக வந்து என்னோடய ஐப்ரோவை நான் ஃபில் பண்ணியும் காட்டிடுறேன். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு நேச்சுரலான ஒரு லுக் இருக்காது. அதனால நான் வந்து ஐப்ரோ பவுடர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ லைட்டாக எனக்கு ஹேர் இல்லைன்னு சொன்னால அந்த அடிப்பட்ட இடத்துல, ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய சீக்ரெட் டெக்னிக். ஸோ இந்த ஐப்ரோ லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா. If you found the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun.